கூட வந்து காருக்குள்ளே இருந்த ஆண் நண்பரை வெட்டியிருக்கானுங்க. அவர் மயங்கி நிலையில் கிடக்கிறாரு. இந்த பெண்ணை அதுலேருந்து ஒரு 200 300 மீட்டர் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட இரவு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ரேப்பு 4 மணிக்கு கம்ப்ளீட் பண்ணுறானுங்க. கிட்டத்தட்ட 11 இதில் ஒரு 5 ஹவர்ஸ் அந்த பொண்ணு வந்து 3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறது. எத்தனை முறை செய்யப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் இனி உடல் ஆய்வில் வந்து தெரிஞ்சிடும். மெடிக்கல் ஃபாரன்சிஸில் தெரியும். தடவியல் வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மனிதத்தன்மை அற்றது. இது எதில் சேர்க்குறதுனே தெரியல. நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டிலையா இல்லை வேறு எங்கேயாவது வடநாட்டில் இருக்குமாங்கிற மாதிரி அளவான ஒரு செயல். ஏர்போர்ட் பீலமேடுக்கு பேக் சைடு அந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். இந்த ஒரு மாநாட்டுக்கு ஒன்று போயிருந்தேன். அப்போ அந்த இடத்த போய் பார்த்தோம். அது வந்து அத்ரான காடு. ஆண்களே அந்த இடத்துல பகலில் செல்றதுக்கு அச்சுறுத்தலான ஒரு இடம் தான். இல்லை லேண்ட் அசோசியேஷனில் எடுத்தாங்க. பெரிய கிரவுண்டு. பகலில் பசங்க கிரிக்கெட் விளாட்றானுங்க நிறைய பேர். நாங்கள் வாலிபால் விளாட போயிருந்தோம். ஸோ அந்த இடம் எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியும். பட் நைட்டில் அந்த இடத்துல 11 மணிக்கு என்ன விதமான பாதுகாப்பு இருக்குங்கிறதுலாம் எனக்கு சொல்ல தெரியல. இரவில் அதை பற்றி நியூஸை வெளியிட்டாங்க. இரவில் வந்து மது அருந்துறவங்க சமூக விரோதிகள் தான் சுற்றுவாங்க. போலீஸ் பேட்ரோலில் ரவுண்டர் அடிக்கிற வழக்கம் உண்டு. பட் அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டு போலீஸ் பேட்ரோல் இல்லாமல் இருந்திருக்காங்க. போலீஸ் பேட்ரோல் வந்தாலுமே ஒரு புதாருக்குள்ளே நீங்கள் வாயை மூடி அமுக்கியிருந்தீங்கன்னா பேட்ரோல் ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறது ஒரு 10 செகண்டில் கிராஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது.